சிஎம் விஜய் கொடுத்த அட்வைஸ் எதிரொலி. சர்ச்சைக்கு மத்தியில் த்ரிஷா போட்ட இன்ஸ்டா பதிவு. விரைவில் முக்கிய முடிவு எடுக்கப் போகிறாராம். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக அரசியலில் தவேக தலைவர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை சுற்றி பல சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக திமுக தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் விஜய் த்ரிஷாவை இணைத்து அவதூறாக பேசி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அதேபோன்று திமுக ஆதரவு ஊடகங்களும் இதையே செய்திகளாக வெளியிட்டு வருகின்றன. குறிப்பாக விஜயின் மனைவி சங்கீதா அவரை பிரிந்து லண்டனுக்கு சென்று விட்டதாக பேசப்பட்டது. அதற்கு நடுவில் சில விழாக்களுக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒரே காரில் சென்று கலந்து கொண்டது பெரிய அளவில் பேசப்பட்டது. முன்னதாக நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்த விஜயின் மனைவி சங்கீதா தனது கணவர் விஜய் ஒரு நடிகையுடன் பல ஆண்டுகளாக தொடர்பில் இருப்பதை ஏற்க முடியவில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். இதுவும் விஜய் த்ரிஷா விவகாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விஜய் சங்கீதா விவகாரம் ஒரு முடிவுக்கு வரப்போவதாகவும் பிரிந்திருந்த சங்கீதா லண்டனில் இருந்து சென்னை திரும்ப போவதாகவும் தகவல்கள் வருகின்றன. ஆனால் திமுக தரப்போ வழக்கம் போல் சோசியல் மீடியாவில் அவதூறுகளை பரப்பி வருகிறது. அதாவது விஜயின் மிரட்டலுக்கு பயந்துதான் சங்கீதா விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றார் என்றும், அவர் லண்டனில் இருந்து சென்னை திரும்பி நிலாங்கரை வீட்டிற்கு வந்தாலும் கூட விஜயுடன் சேர்ந்து வாழாமல் தனித்துத்தான் வாழ்வார் என்றும், அதனால் விஜய் த்ரிஷா உறவு எப்போதும் போல் தொடரும் என்றும் திமுக ஆதரவு ஊடகங்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றன. இந்த நேரத்தில் எரியிற நெருப்பில் எண்ணெய் பெற்றுவது போன்று 40 வயதாகியும் த்ரிஷா திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதும், விஜயுடன் பல நிகழ்ச்சிகளில் சேர்ந்து கலந்து கொள்வதும் அவர்களுக்கு இடையிலான உறவை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துவிட்டது. இது திமுக ஊடகங்களுக்கு தொடர்ந்து பெரிய தீனியாக அமையும் என்பதால் இதற்கு ஒரு முடிவு கட்ட யோசித்து வருகிறாராம் முதலமைச்சர் விஜய். அதாவது த்ரிஷா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் வரை இந்த விஷயம் எரிந்து கொண்டேதான் இருக்கும். அவர் திருமணம் செய்து கொண்டால் இந்த சர்ச்சைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதால் விஜயே த்ரிஷாவை தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியுள்ளார். அதாவது, உனக்கு 40 வயதை தாண்டி விட்டது, அதனால் இனிமேலாவது திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிடு. அப்படி இல்லை என்றால் நாம் இருவரையும் இணைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அவதூறு பரப்பிக் கொண்டேதான் இருப்பார்கள். இந்த சர்ச்சைகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் கூடி சீக்கிரமே உன்னுடைய திருமண செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி மட்டும் நீ செய்துவிட்டால் எல்லாமே சுமூகமாக முடிந்துவிடும். அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து இந்த அவதூறுகளுக்கு நாம் இரையாகி கொண்டேதான் இருப்போம் என்று த்ரிஷாவுக்கு விஜய்க்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்துள்ளாராம். இதன் காரணமாக கூடிய சீக்கிரமே நடிகை த்ரிஷா திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக சமீபத்தில் அவரது வீட்டிலும் ஒரு பூஜை நடைபெற்றுள்ளது. அந்த பங்கனில் கோலிவுட்டைச் சேர்ந்த பல முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். தனது மனைவியை லண்டனிலிருந்து சென்னைக்கு வரவழைத்து நல்லதொரு முடிவு எடுத்த விஜய் இப்போது த்ரிஷாவும் ஒரு நல்ல முடிவை எடுக்க அட்வைஸ் கொடுத்து விட்டதா, விரைவில் த்ரிஷாவின் திருமண அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, விஜய் த்ரிஷா குறித்து நடிகை குட்டி பத்மினி வெளியிட்ட ஒரு செய்தியும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் பேசிய வீடியோவில் கில்லி படத்தில் நடித்து வந்த போதே விஜய் த்ரிஷாவுக்கு இடையே காதல் இருந்தது. ஆனால் அதற்கு விஜயின் தந்தை எஸ். ஏ. சந்திரசேகரன் எதிர்ப்பு தெரிவித்து விஜய்க்கு உடனடியாக திருமணம் செய்து வைத்து விட்டார் என்று கூறியிருந்தார். ஆனால் விஜய் சங்கீதா திருமணம் 1999 நடைபெற்றது. கில்லி திரைப்படமும் 2004 தான் திரைக்கு வந்தது. விஜய்க்கு திருமணமாகி பல வருடங்கள் கழித்துதான் அவர் கில்லி படத்தில் நடித்தார். உண்மை இப்படி இருக்க, கில்லி படத்தில் நடித்த போது விஜய் த்ரிஷா காதலித்து வந்ததால் தான் விஜய்க்கு அவர் தந்தை திருமணம் செய்து வைத்தார் என்று தவறான தகவலை வெளியிட்ட குட்டி பத்மினியின் கருத்து சோசியல் மீடியாவில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான நிலையில் தன்னை பற்றி எத்தனை சர்ச்சைகள் வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் த்ரிஷா. அந்த பதிவில், ஒரு காலத்தில் நாம் எதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோமோ அதே வாழ்க்கை இப்போது நமக்கு கிடைத்துவிட்டது. அந்த வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் த்ரிஷா. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.